பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தனிமை அப்படின்றத ஆண்டவர் விரும்பல. ஸ்டார்டிங்லேயே ஆதாம் பார்த்து சொல்லும்பொழுது, ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏவாளை உருவாக்கி 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு உருவாக்குனாரு. அது குடும்பத்திற்காக மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் தனியா இருக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களை சிந்திப்பான். இன்னைக்கு ஒருத்தவங்க பிரச்சனையோடு இருக்கும்போது தனியா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே அவங்களுக்கு தற்கொலை எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். இது நிறைய இடங்கள்ல நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது தனிமை அப்படின்றது இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அதனால உங்களுக்கு நீங்க ஒண்டியா இருப்பதை நீங்க தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. ஸோ அந்த நண்பன் ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பனா இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க எல்லாம் யாரையும் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தனை ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் அப்படிங்கும்போது நல்லா வேதம் வாசிக்கக்கூடிய, நல்லா ஜெபிக்கக்கூடியவர்களை நீங்க ஒரு ஃப்ரெண்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு ஆலோசனையா சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பைபிள்ல இருந்து ஒருத்தவங்க எடுத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்கன்னா அப்படிப்பட்டவரை நல்ல ஒரு ஃப்ரெண்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுடைய லைஃப் நீங்க ரன் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு லைஃபா இருக்கும். அதனால ஒண்டியா இருக்கிறத நீங்க தவிர்த்துருங்க. ஏதாவது பிரச்சனை வருதா உடனே யாருக்காவது போன் பண்ணி பேசுங்க. அப்படின்னா பிரச்சனையை பத்தி பேசி அதை பெருசாக்க வேண்டாம். சும்மா ஒரு வார்த்தை பேசும்போது அவங்க ஏதோ ஒண்ணு பேசுவாங்க, 2 பேர் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு அது ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதனால எனக்கு தனிமையை ஆல்மோஸ்ட் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு தனிமையை தவிர்த்துடுங்க. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லது அப்படின்ட்டு வேதம் சொல்றது மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது அது ஒரு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கவலையை மறக்கிறதுக்கும் அது நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஒருவேளை ஆவிக்குரிய நண்பனா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கவலை, உங்களுடைய வருத்தம் என்னது அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது இன்னும் பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால ஒண்டியா இருக்கிறதை தவிர்த்துடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வாராக.